அருந்துமரம்லும் அப்படின்ற ஒரு படம் பண்ணும்போது இந்த படம் நீ பண்ணாத இது ஒர்க்கே ஆகாது அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் நிற்கும் போது எல்லாமே மறந்துச்சு. எனக்கு ட்ரெயின் பண்ணது எல்லாமே மறந்துச்சு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். சாரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணானே. ஏன்னா முக்கால்வாசி என்னோட படத்தில் ஸ்டன்ஸ் நானே தான் டிசைன் பண்ணுவேன், இன்க்ளூடிங் ஷேஷால வார் கூட கம்ப்ளீட்டாக நானே டிசைன் பண்ணது. இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம் அண்ட் பிரிட்டி மச் கொஞ்சம் ரியலாகவே கொஞ்சம் ராவாகவே அந்த மாதிரி ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன், விச் இஸ் ஆக்சுவலி டஃப். அர்ஜுன், இல்லை நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னு நினைக்கிறியா? பழக பழக எனக்கு ஆகாஷும் ஸ்னேகாவும் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சது. ஆரியா மாதிரி பர்சனலாகவே பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே பில்லால நீங்கள் என்னை விட்டுருந்தீங்கன்னா நான் அந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல ஷூட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஷூட் அ ஃபில்ம் இன் பிளாக் அண்ட் ஒயிட். நான் என் ஆசைக்காக ரீல்ஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல கிரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வேற கதை. ப்ரொடியூசர் எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட். சீரியஸாக முடிச்சிட்டோம். ஆக்ஷன் சீக்வென்ஸ் சூப்பர் ஃபன். எனக்கு ஆக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு போயிட்டு சீன் பண்ணும்போது வாஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரியா? டிஃபிகல்ட் இல்லைங்க, லைக் இட் வாஸ் வெரி நியூ டு மீ. ஆகாஷ் உண்மையா சொல்லிடு. ஆகாஷ் உண்மையா சொல்லிடு. பயங்கர அது ஒரு சேலஞ்ச். வெரி ஷை. இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். நீங்க எப்பவுமே நின்று ஸ்டைலாக நின்று அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணலாம். பட் டு பிரேக் அண்ட் டு பர்ஃபார்ம் ஓப்பன் ஆன்றது ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அஜித் சார் கூட நீங்கள் படம் பண்ணுறதா இருந்தது, அது சேம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு எப்பவுமே நம்ம ஒரு வால் மைண்டில் வச்சுட்டு போகல, அது எப்பவுமே தலைதான் மைண்டில் வச்சுட்டு எழுதி அதை வச்சு பண்ணுறது வேற கதை. ஓகே. விஷ்ணுவர்தன் சாரோட ஃபிலிம்ஸாக இருந்தாலும் நேசிப்பா இருந்தாலும் வித்தவுட் டாக்கிங் அபவுட் ஈவன் ஐ கான்ட் அதை தாண்டி போக. அந்த பையனை பற்றி பேசாதீங்க. ஓகே, அந்த பையனை பற்றி ப்ளீஸ் பேசாதீங்க. அந்த பையனை வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்குள்ளே நான் பண்ணுற பாடு இருக்கே செத்து சுண்ணாம்பு. ஆக்சுவலாக இது ஓப்பனாகவே Hi brothers, welcome to the show. Thank you so much. Welcome. Happy New Year. Happy New Year. Advance Pongal, Christmas, New Year again and again. Republic Day weekend. And bro, like இப்போ வந்து சடனாக லைக் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க இப்போ பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு பொங்கல் வீக்கெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் ஃபிலிம் லைக் டெபியூட்டன் இல்லை ஃபர்ஸ்ட் ஃபிலிம், உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு பொங்கல் ரிலீஸ்? ஆக்சுவலி பொங்கல் ரிலீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் திங்ஸ் நான் சொல்லுவேன். என்னோட டெபியூ படமே பொங்கல் ரிலீஸ் வரும்போது ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ வெரி வெரி கிரேட் பண்ணுங்க. இப்படி அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் சார் இப்போ வந்து நீங்கள் லைக் ஸ்டார்டிங்கில் நியூ கமர்ஸ், ஆஃப்கோர்ஸ் நீங்களே நியூ கமராக இருக்கும்போது நியூ கமர் கூட நிறைய கொலாபரேஷன் இருந்தது. ஆரியா யூ ஆர் த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் அதெல்லாம் நடந்தது. பட் அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார்ஸ் வச்சு டைரக்டட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் போயிட்டே இருந்தது. இப்போது லைக் இப்போ விஷ்ணுவர்தன் ஃபிலிம் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிராண்ட். லைக் விஷ்ணு ஃபிலிம்னா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களோட பாடி ஆஃப் ஒர்க்லேருந்து நவ் தே ஹவ் கம் அப். இப்போது ஒரு நியூ கமர் வச்சு எடுக்கிறதுங்கிறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் உங்களோட ஓன் டிசிஷன் தான். பட் அந்த டிசிஷன் எடுக்கும்போது எதாவது யோசிச்சிங்களா? இல்லை ஓகே நம்ம ஸ்கிரிப்ட் தான் நம்ம ஜஸ்ட் கோ த்ரூ அப்படிங்கிற மாதிரியா? அந்த மாதிரி இல்லை, அப்படி கிடையாது. லாஜிக் த ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, for me either it's a big actor or a small actor, doesn't matter. Okay. It's about the film that you really want to make. Okay. ஆகாஷும் ஸ்னேகாவும் நான் ஃபர்ஸ்ட் வந்து பாம்பேல மீட் பண்ணேன். அந்த ஷேஷாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது. ஸோ ஷேஷாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஐ திங்க் மோர் தென் 1 year அப்புறம் தான் வி ஸ்டார்டட் ஆக்டிங் இல்லை. ஸோ என்ன பிகாஸ் பை த டைம் வி ரிலீஸ் த ஃபில்ம் எவ்ரிதிங் தட் டைம் வி நெவர் ஹேட் அன் ஐடியா. எனக்கு ஏன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறது எனக்கே தெரியாது. எனக்கே தெரிஞ்சதானே எனக்கு சொல்ல முடியாது, தான் உண்மை. ஸோ பழக பழக நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஆகாஷ் கிட்ட, ஐ டோன்ட் நோ ஆகாஷ் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, பட் லெட்ஸ் சி அப்படின்னு. பழக பழக எனக்கு ஆகாஷும் ஸ்னேகாவும் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சது. ஓகே. ஆரியா மாதிரி ஆக்சுவலாக ஸோ பர்சனலாகவே பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே ப்ராபப்ளி த பீப்புள் ஹூ ஐ ரியலி லைக் த மோஸ்ட். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. சார் ஐ சார் ஓகே வில் மேக் அ ஃபில்ம் பிகாஸ் ஐ நோ ஐ வில் love and enjoy making a film with him. It doesn't matter whether it's a new actor or a known seasoned actor. அப்படி தான் ஆரம்பிச்சது. ஆகாஷோட சரி நம்ம பண்ணலாம், ஜாலியாக படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியை ரெடி பண்ணுது. This is the truth. This is the truth. பட் சார் ஆனால் ஒரு மார்க்கெட் வேல்யூன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் டேரக்டராக இருக்கீங்க, ஆப்வியஸ்லி சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க இல்லை இல்லை நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கூட போகலாம், அப்போ தான் நீங்கள் லீடிங் டேரக்டராக இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் ஏரியாவில் நம்ம அதை கோத்ரூ பண்ணி தான் இருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதே கிடையாது? இல்லைங்க, நான் வந்து கெரியர் ஆரம்பிச்ச டைம்லேருந்து இது மாதிரி சொல்லி பயன்படுத்திருக்காங்க. நிறைய வாட்டி பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணும்போது
அருந்துமரம்லும் அப்படின்ற ஒரு படம் பண்ணும்போது இந்த படம் நீ பண்ணாத இது ஒர்க்கே ஆகாது அப்படின்னாங்க. அப்படி ஆரம்பிச்ச டைம் அது. பட் யூ பிலீவ்ட் இன் சம்திங் அண்ட் யூ மேட். ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ நீட் டு ஜஸ்ட் சஸ்டெயின் திஸ். ஆல்சோ உங்களுக்கு டைரக்டரோட கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ கிரெடிபிலிட்டினா இட் இஸ் நாட் டேக்கிங் சான்சஸ் ஆர் டேக்கிங் ரிஸ்க்ஸ் ஆர் டேக்கிங் எனி திங். எனக்கு எப்பவுமே ஐ ஹாவ் அ ஜாய் ஆஃப் டூயிங் மை செல்ஃப், டூயிங் ஃபில்ம் ஃபார் வாட் ஐ ரியலி லவ் டு டூ. இப்போ நான் ஒன்றுமே இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ ஷேர்ஷாவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹிந்திக்கு போகும்போது you would want to wait to do it with a Shah Rukh or a Salman or anything like that and stand and ride on their shoulders. Correct. Whereas Shershah was only my film. Yes. Absolutely. So it's the credibility of a director. So today, when I know for sure Akash is going to be a new hero. ஏன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஃபீட்பேக்ஸ் இருக்குல்ல டெக்னீஷியன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஏன்னா என்கிட்ட என்ன சொன்ன ஃபீட்பேக்ஸ்னா ஆகாஷோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை அப்படின்னாங்க. அப்படி சொல்லும்போது இந்த கிரெடிபிலிட்டி ஆகாஷ் ஜெயிக்கும் போது தான் நான் ஜெயிக்கிறேன், ஒரு படம் ஜெயிக்கும் போது தான் நான் ஜெயிக்கிறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இட் கிவ்ஸ் மீ மோர் கிரெடிபிலிட்டி ஆஸ் அ கிரியேட்டர். இட் ஆல்சோ லெட்ஸ் மீ எக்ஸ்ப்ளோர் மெனி அவென்யூஸ். ஸோ தட்ஸ் இட் கிவ்ஸ் அது ஒரு கிக்குன்னு சொல்லுங்க, ஒரு கிக்குன்னு கூட நினச்சிக்கலாமே. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஏன்னா இதுக்கு அடுத்தது யூல் பி டூயிங் அ பிக் ஆக்டர்ஸ் ஃபிலிம், தட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் சேம். இதே எஃபர்ட் இதே இதுதான் அதுலேயும் போடுவாங்க. ஸோ இட்ஸ் சேம். அண்ட் ப்ரோ இப்போ லைக் உங்களுக்கு வந்து சினிமாங்கிறது பேஷன் அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஃப்ரம் யூர் இன்டர்வியூஸ் ஆர் லைக் இந்த கேரியர் சூஸ் பண்ணணுன்னாலே அதுதான் அது ஒரு பெரிய இதாக இருக்கும். பட் ஆனால் சினிமா உள்ளே வரும்போது லைக் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் அவங்க செல்ஃபாக அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு ப்ராப்பராக அந்த எல்லா கிராஃப்ட்லேயுமே கொஞ்சம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் சினிமா வர்றதுக்கு முன்னாடி விஷ்ணு சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி எடுத்துருந்தீங்க? இதெல்லாம் அன்லேர்ன் பண்ண வேண்டியது, இதெல்லாம் லேர்ன் பண்ண வேண்டியது ஆஃப்டர் ஃபார் நெசிபயா? ஓகே, நான் காலேஜ் முடிச்சுட்டு ஐ திங்க் டுவர்ட்ஸ் என்னோட தேர்ட் இயர் அப்போ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஏன்னா அடுத்த வருஷம் இறங்கிடலான்ட்டு தான் ஒரு பிளான் போட்டோம் ஃபேமிலி கிட்டலாம் பேசிட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ஒர்க் ஷாப்ஸ். இங்கே கூத்துப்பட்டறை போனேன். ஓகே, சூப்பர். ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நிறையா பண்ணேன். ஸ்டண்ட் கிளாஸஸ், டான்ஸ் கிளாஸஸ், எல்லாரும் பண்ணுற ஹோம் ஒர்க் தானே அது பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் தட் வென்ட் டு மீட் விஷ்ணு சார். ஓகே சார் சொன்ன மாதிரி அங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருந்தது ஷேர்ஷா அது. ஸோ போய் பார்க்கும்போது ஒன்ஸ் இட் காட் கன்ஃபார்ம் இல்லைங்களா, சார் வந்து பிகாஸ் யூ வெரி பிஸி அண்ட் ஹேட் டு பி இன் பாம்பே. ஸோ அங்கே வந்து நான் வந்து 1.5 months இருந்தேன் டூயிங் திஸ் திங் ஆக்டிங் கோச்சிங் இன் அனுபம் கேர். ஓகே, அங்கே பண்ணிட்டு இருந்தேன் அண்டர் சர்ஸ் கைடன்ஸ். ஓகே. ஸோ கதை ரெடி ஆயிடுச்சு. ஸோ டுவர்ட்ஸ் மோல்டிங் டுவர்ட்ஸ் த கேரக்டர் வழியாக தான் ட்ரைனிங் பண்ணேன். ஸோ தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ பிஃபோர் ஷூட்டிங் ஐ ஹேட் மை டூல்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஓகே, ஆமாம். பட் ஆனால் இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து டெக்ஸ்ட் புக்காக இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆன் த ஸ்பாட் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது அங்கே என்ன சேஞ்சஸ்லாம் பண்ண ஆன் த ஸ்பாட் ஃபர்ஸ்ட் அதான் நான் ஃபர்ஸ்ட் ஷாட் நிற்கும் போது எல்லாமே மறந்துருச்சுங்க. எனக்கு ட்ரெயின் பண்ணது எல்லாமே மறந்துச்சு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் when you on the spot ஒரு 100-150 people இருக்கும்போது அந்த குவைட்னஸ், அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நிற்கிறேன் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ பேர் பேசும்போது கூட என் மைண்டில் வந்து ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒரே சைலன்ஸு, பாடி ஸ்டக்காக அப்படியே நிற்குது. போயிட்டு இருக்கு, டேக் போயிட்டு இருக்கேன், அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஒரு 3 சட்டை மாத்தினேன். ஆமா, அதுதான் மெயின் ஆக்சுவலா. வேர்த்து கொட்டி என்னப்பா ஆமா, ஆகாஷ் கிட்டத்தட்ட ஒரு ஷர்ட் ஃபுல்லா வேர்த்து கொட்டதுக்கு ஒரு பயங்கர செக்ஸி ஆயிட்டாரு. ஓகே சார், நான் சொன்னேன் இல்லப்பா இந்த சீனுக்கு செக்ஸினஸ் வேண்டாம், நீங்க ஷர்ட் மாத்திடுவாங்க. ஏன்னா அது ஒயிட் ஷர்ட் வேற, சார் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. ஸோ 3 times மாற்ற வேண்டியதாயிடுச்சு. ஸோ அவ்வளோ நர்வஸ்னஸ் இருந்தது. பட் சார் வந்து மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த நர்வஸ்னஸ் இருக்கும் இல்லையா, அது மட்டும் தான். பட் ஐ காட் யூஸ்ட் டு இட். யாருக்கு தாங்க இருக்காது. நான் வந்து முதல் படம் எடுக்கும்போது அக்கா ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது அல்லுட்டுச்சு ஆக்சுவலா. பிகாஸ் யூ ஹேவ் 200 pairs of eyes looking at you. நீங்க சொல்றது அங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா. சோ நமக்கு என்னன்னா அந்த திரு முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகே, that is a shot அப்படின்னு சொல்லும்போது ஒன் போகும் எல்லாமே அப்படி. ஸோ it's a little stressful for anybody for that matter. It is behind camera or on camera. Especially நீங்க வந்து as a director நீங்க சொல்றது தான் எல்லாரும் கேட்க வேண்டியதா இருக்கும். சோ உங்களோட கமாண்ட் தான் எல்லாமே இருக்கும். கேட்க வேண்டியதை விட you have to guide them towards a vision of a visual. So அதுதான். So இதுதான் நம்ம எடுக்க போறோம்னு சொன்னா the entire pairs of eyes will start working towards that. So that's you need to be அப்போ அந்த லெவலுக்கு வந்து நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். கரெக்ட். அண்ட் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நான் வந்து ஸ்கிரிப்ட் எதுவுமே ரெடி பண்ணல when you met ஆகாஷ் அப்படிங்கிற மாதிரி. பட் ஃப்ரம் த ட்ரெய்லர் நாங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஹீரோக்கான லைக் ரொமான்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குங்கிற மாதிரி, அண்ட் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் தேர்ங்கிற மாதிரியுமே இருக்கு. ஸோ இல்லை அது என்னன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணல அப்படின்னா ஆகாஷை மீட் பண்ணும்போது என்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வி ரோட் பிகாஸ் அஃப்கோர்ஸ் வி ஹேட் அ பவுண்ட் ஸ்கிரிப்ட். எனக்கு பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருந்தால் கூட அன்னைக்கு காலையில் போகும்போது
நிறைய விஷயங்கள் நான் கொஞ்சம் மாற்றுவேன் சீனில். பட் உங்களுக்கு அந்த கோர் கதையோட கரு, த ஃப்ளோ, த எமோஷன் அண்ட் த ஆர்க் ஆஃப் இட் அது மாறாது. சொல்கிற விதங்கள் மாறும். ஏன்னா எனக்கு வந்து வெதர், த லொக்கேஷன் இதெல்லாமே இன்ஸ்பயர்ஸ் மீ a lot to alter the staging of a scene அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் கதை ரெடி பண்ணோம் ஆக்சுவலாக நாங்கள். ஸோ வி ப்ரிப்பேர்ட். ஏன்னா ஆகாஷ்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. தட்ஸ் பிலீஃப். த பிலீஃப் இஸ் when I'm seeing a new hero. ஓகே, நானாக பார்க்கும்போது பயங்கர மாசம் அதை பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு ரிலேட்டே ஆகாது. உண்மை அதுதான். ஓகே, ரிலேட் ஆகாது. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியவே தெரியாது. ஸோ how will I be able to accept you? அப்போ நீங்க முதல்ல you go back to the actors. இன்னைக்கு இருக்கிற பிக் ஸ்டார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா they've all played characters play பண்ணி உங்க மனசுக்குள்ள போய் இறங்கி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஹீரோ ஆனாங்க. கரெக்ட். ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர் தட் ஓகே, நம்ம when we are designing the characters, இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன பிடிக்கும் அது மாதிரி ஒரு கதை எழுதி ஒரு கேரக்டர் ஒன்று ரெடி பண்ணி ஆகாஷ் கேரக்டராகவே ப்ளே பண்ணட்டும். கேரக்டராகவே ப்ளே பண்ணி let him get into the let the people start liking him first. Okay. Action பண்ணா கூட it will be very close to what the script requires. Correct. So he has done action, he has done songs, he has done everything, but it's all very close to what the story and the script requires. So அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆக்சுவலி we played. கதையை வந்து டேம்பர் பண்ணாம he played to the character, to the team. ஸோ அப்படிதான். ஓகே. அண்ட் சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க லைக் நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னா அந்த இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர் கூட என்னை சேஞ்ச் பண்ண இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபிலிம் இப்போ சில டேரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்டில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில டேரக்டர்ஸ் மேக்கிங்கில் செம்மையாக இருப்பாங்க. நீங்கள் வந்து லைக் அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸுங்கிறது வந்து உங்களோட ஃபிலிமில் வந்து இட்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். லைக் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் அந்த ஸ்டைலிஷ் குவாஷன்ட் அப்படிங்கிறது உங்கள் ஃபிலிமில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஆல்தோ ஸ்கிரிப்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அந்த விஷயத்தில் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு வந்து அந்த காஸ்டியூம்ஸ் ப்ளஸ் அந்த விஷுவல் நீங்கள் பேக்ட்ராப் கொடுக்குறதுமே அது வந்து வெரி ஹேண்ட்மேக் பண்ணிடலாம். அந்த கொஞ்சம் ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் தே குட் டூ. லைக் ப்ராப்ளம் மணி சார் எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் இன் தமிழ் தட் யூ குட் புல் ஆஃப். ஸோ அது எப்படி லைக் நீங்கள் இட் இஸ் பிகாஸ் உங்கள் சந்தோஷ் சிவன் சார் கிட்ட இருந்து அந்த இதுலேருந்து வந்ததா இல்லை லைக் உங்களுக்கு அது ஜென்ரலாகவே? See, my thing, no. So I basically paint. I'm also I paint. So it is all இது வந்து it is in time and ஒரு பர்சனல் ஆட்டிடியூட், பர்சனல் டேஸ்ட் ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், இவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், ஆகாஷ்க்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் டேஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு பர்டிகுலர் ஸ்வாக் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலர் ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் யூ அப்ளை. இப்போ நான் ஒரு பர்சனாலிட்டி வேற, நான் பண்ணுற பர்சனாலிட்டி படம் வேறன்னும் போது அப்போ உங்களுக்கு அது வரவே வராது. அண்ட் உங்களோட டேஸ்ட் எந்த மாதிரி கலர்ஸ் யூ லைக், எந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது, பிகாஸ் ஐ யூஸ் டு ஆல்சோ பெயிண்ட். தென் யூ காட் இன் டு ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஐ ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி. ஸோ முக்காசி என் படங்கள்லாம் நான் செகண்ட் யூனிட் நானே ஷூட் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் லைக் தட். அண்ட் ஐம் வெரி கிளியர் வித், ஏன்னா யோசிக்கும் போதே உங்களோட ட்ரைனிங் வந்து இட் பிகின்ஸ் வித் த விஷுவல் நரேஷன். ஓகே. ஸோ அது வந்து எனக்கு தெரியாமலே அது நடந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக அது. ஸோ இட் இஸ் நாட் லைக் மெனக்கட்டு இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ரொம்ப பயங்கர ஸ்டைலாக ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஷூட் பண்ணோன்னா அது யோசிக்காமல் பண்ண முடியும்னால இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த இயர்ஸ் யூ பின் சப்கான்ஷியஸ் லெவலில் தெரியாமலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண விஷயம் அது. அது நீ சில விஷயங்களை மற்றவங்க சொல்லும் போது எனக்கே தெரியும். ஸோ ஓகே, இந்த மாதிரி என்ன நான் அப்படி யோசிக்கிறது கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ கிளியர் எக்ஸ்பிளேஷன் ஃபார் தட், பட் ஐ திங்க் இட்ஸ் காட் டு டூ வித் யுவர் டேஸ்ட் அண்ட் யுவர் எஸ்தட்டிக்கல் சென்சஸ் விச் க்ரூ இன் டைம். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு பில்லா மாதிரி ஒரு படமோ ஆரம்பம் மாதிரி ஒரு படத்துலையோ அந்த ஸ்டைலிஷ் வைக்கிறது ஒரு விஷயம். எனக்கு என்னென்னா வீட்டு அறிந்து மரியாதை இருக்கட்டும், இல்லை பட்டியலில் இருக்கட்டும், அதில் கூட லைக் அந்த ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருந்தால் கூட அதில் ஒரு மூட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க விஷுவலி. இருக்கும். ஐ ஃபீல் தட் இன் நேசிபாய் ஆல்சோ. அது இப்போ ரொமான்ஸ் அந்த சீக்வன்ஸ்லாம் வரும்போது அதில் ஒரு விஷயம் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் அந்த ஃபாரின் லொக்கேல்ஸில் வென் யூ ஃபுல் ஆஃப் த ஸ்டன்ஸ் அங்கே ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி லைக் நான் கேட்குறேன்னா அந்த ஸ்டோரியிலையுமே யூ குட் பிரிங் சம் கைண்ட் ஆஃப் விஷுவல். தட் இஸ் பிகாஸ் நீங்கள் ஓகே, நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன்று வந்து பட்டியல், ரா, ரியலிஸ்டிக், ரகட், பில்லா, நேசிபாயா. இது மூணுமே நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே அந்த காலகட்டத்தில் வந்து the rawness and the ruggedness, I had a different color tone depending on the area and the location we are shooting. Correct. ஏன்னா உங்களுக்கு வந்து always the locale will decide the aestheticness of the shoot. ஸோ அது நிறைய சென்னை பேஸ் பண்ணதால உங்களுக்கு அந்த கலர் டோன்ஸில் வச்சுட்டு ஐ ஹேட் லாட். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒரு படம் பண்ணும்போது வேற ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதை மட்டும் மாற்றக்கூடாது. அப்படின்னா எவ்வளோ கிளியராக யூ டிசைட் யூ ஃபிக்ஸ் த டோன். பில்லால நீங்கள் என்னை விட்டுருந்தீங்கன்னா நான் அந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல ஷூட் பண்ணியிருப்பேன். Okay. No, because I wanted to shoot that film in black and white. Okay.
நான் என் ஆசைக்காக ரீல்ஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல கிரேட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் நான். ஸோ அது வேற கதை. ப்ரொடியூசர் எல்லாமே கொஞ்சம் பயந்துட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பிகாஸ் நீங்கள் அந்த டோன் பார்த்தீங்கன்னாவே பிளாக் அண்ட் ஒயிட் கலர், ஐ மீன் காஸ்டியூம்ஸ்மே நீங்க டோன். ஸோ ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் ஐ வாண்ட் ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் த்ரூ அவுட் அண்ட் பிகாஸ் ஐ வாண்ட் ஷூட் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அந்த ஆசையை அப்படி கொண்டு வந்தது. அண்ட் டோன் பார்த்தீங்கன்னா கிவன் லிட்டில் கூலர் டோன். கரெக்ட். ஏன் கூலர் டோன் கொடுத்துருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் ஓகே எனக்கு டோன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது கூலர் டோன்னா பிகாஸ் கூலர் டோன் ஆல்வேஸ் ஹேஸ் அன் ஆட்டிடியூட். கரெக்ட். Okay, the warmer tone gives you a little tense. Purple gives you a different. Purple gives you a color of death. So every color has an explanation. So you need to understand the colors. So cooler tone வந்து அது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நேசிப்பாய் எடுத்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வார்ம் டோன் இருக்கும் த்ரூ அவுட். நீங்கள் ஷேடோ ஏரியாஸ்லையும் ஹைலைட் ஏரியாஸ்லையும் இதெல்லாம் நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கெப்ட் அ லிட்டில் ஆடியன்ஸ்க்கு புரியுதா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. பட் வாட் யூ ஆர் டூயிங் அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் லெவலில் விஷுவல் அடிக்கும். இல்லை கண்டிப்பாக எனக்குலாம் இப்போ டெக்னிக்கலாக தெரியாது, பட் விஷுவலி ஐ குட் ரிலேட். ஸோ வி கெப்ட் அ வார்ம் டோன். வை வார்ம் டோன் அப்படின்னா ஏன்னா போர்ச்சுகல்லையும் நான் வார்ம் டோன் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்தியா அண்ட் போர்ச்சுகல் லிட்டில் ஆஃப் ஸ்பெயின் விட்டுருங்க. நீங்கள் இது மூணுமே வி கெப்ட் வார்ம் டோன் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அன் இந்தியன் பாய். இந்தியன் டோன்ஸ் ஆர் வார்ம். ஓகே. இந்தியன் டோன்ஸ் ஆர் ரெட்ஸ் அண்ட் வார்ம்ஸ். எப்பயுமே ஒரு மங்களகரமான கலர் ஆக்சுவலாக இந்தியன் டோன்ஸ். ஸோ ஐ கெப்ட் வார்ம். அப்போ யூ நீட் another கலர் டு காம்ப்ளிமெண்ட் தட் போர்ச்சுகலில் ஷூட் பண்ணும்போது. அண்ட் போர்ச்சுகல் ஹேஸ் அ வார்ம் டோன். ஓகே. ஆர்கிடெக்சரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் அண்ட் ரெட்ஸ் அண்ட் எல்லோஸ் அதோட இது. கோஸ்டல் சைட் போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் கெட்ஸ் இன்டு லிட்டில் கிரீனிஷ் ப்ளூ அந்த டின் டோன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ போர்ச்சுகல் ஷூட் பண்ணாத ஒரு இடம், பாஷை புரியாத ஒரு இடம். வை வி வாண்டட் போர்ச்சுகல், கதைக்கு பாஷை புரியாத ஒரு இடம், கலர் மேட்சிங் ஆன ஒரு இது. அண்ட் போர்ச்சுகல் விஷுவல் புதுசாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிறைய படங்கள் படமாகவே ஃபுல்லாக ஷூட் பண்ணது இல்லை யாருமே. This was a very first film completely shot over there. And of course they gave us a lot of thing. It was not that expensive as other parts of Europe also. So it works with the production logistics ellame. I think I pretty much clear with the color tones. Yes. Yeah. Thank you. And brother, இப்போ வந்து லைக் நம்ம ஆக்ஷன் லைக் இந்தியன் ஆக்ஷன்ங்கிறது ஒரு விஷயம், நம்ம சினிமாவில் ஒரு ஆக்ஷன்ங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பட் I think போர்ச்சுகல்ல போனதால I think you have hired like Roblin. We had Federico. Federico is from Spain. He is a Spanish action director. So அவரை கூட்டு வந்தோம். ஏன்னா இங்கே நம்ம கூட்டு போறதுல பயங்கர செலவாயிடும். நீங்க அங்கேருந்து அப்படியே வர வச்சுட்டு வச்சுங்களேன் அழகா வந்து பியூட்டிஃபுல்லி we can shoot. இப்போ ஒரு இந்தியன் பாய் அங்கே போர்ச்சுகல்ல சம் ஸ்டன்ஸ் இருக்கு லைக். ஆனால் பட் அந்த ஆக்ஷன் வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்கும் போது அங்கே நம்ம ஸ்டன் பண்ணுறோம், அதனால அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற ஸ்டன்ஸ் அங்கே இருக்கிற ஸ்டன்மென்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டைல் அடாப்ட் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்களா இல்லை இங்கே இருக்கிற நம்ம இந்தியன் பாய் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்? அது இல்லை இந்தியன் அது அப்படின்றத விட நீங்கள் ஆகாஷ் கிட்ட கேட்கணும் ஸ்டன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஆகாஷ் கிட்ட நீங்கள் ஸ்டன்ஸ்ன்னு மட்டும் சொன்னீங்கன்னா குழந்தை மாதிரி அப்படியே அந்த பொம்மை கடையில் விட்ட மாதிரி பயங்கர ஹாப்பிடுவார். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஆஸ்க் them to choreograph and show me. ஏன்னா முக்கால்வாசி என்னோட படத்தில் ஸ்டன்ஸ் நானே தான் டிசைன் பண்ணுவேன், இன்க்ளூடிங் ஷேர்ஷால வார் கூட கம்ப்ளீட்டாக நானே டிசைன் பண்ணது. ஸோ ஐ வுட் லைக் டு டிசைன் மை ஆக்ஷன், மை சாங்ஸ், எவ்ரி திங் ஐ வில் எடிட். அவங்க யாரும் எடிட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக, பிகாஸ் ஐ வுட் லைக் டு டூ தட். ஸோ பிரிட்டி மச் நான் உங்களுக்கு ஆக்ஷனோட பீட்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுவேன் தெளிவாக. ஓகே. ஸோ தே ஹேவ் டு கொரியோகிராஃப் அண்ட் ஷோ மீ. ஒரு வாட்டி அவங்க காட்டினதுக்கப்புறம் இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம் அண்ட் பிரிட்டி மச் கொஞ்சம் ரியலாகவே கொஞ்சம் ராவாகவே அந்த மாதிரி ப்ளே பண்ண சொல்லியிருப்பேன். விச் இஸ் ஆக்சுவலி டஃப். கரெக்ட். விச் இஸ் ஆக்சுவலி டஃப் ஃபார் எனி ஆக்டர். ப்ளஸ் ஆகாஷ்க்கு நான் கொடுத்த டைம் லைன் ரொம்ப கம்மி. ஸோ அவருக்கு தெரியும் ஆக்சுவலாக வாட் ஆல் ஹீ வென்ட் த்ரூ அந்த ஒரு இதில். பிகாஸ் டைம் லைன் இஸ் வெரி லெஸ் டு ஷூட் அண்ட் யோர் ரிஹர்சல் டைம் இஸ் வெரி லெஸ் அண்ட் இட்ஸ் ஆல் டிசைன் கொரியோகிராஃப் அண்ட் ரெடி. அப்போ கொஞ்சம் ராவா ரஸ்டிக்காக இருக்கணும்னா அப்படின்னா யூ ஹாவ் டு பி ரா. பிகாஸ் படத்தில் இந்த கேரக்டர் வந்து சூப்பர் ஹீரோ கிடையாது, படத்தில் கேரக்டர் வந்து ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் கிடையாது, படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஸ்டண்ட்மேன் கிடையாது பறந்து அடிக்கிறதுக்கு. ஸோ ஹி ஹேட் டு பிளே இட் லைக் தட். ஸோ விச் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஏன்னா நமக்கு எப்பயுமே மைண்டில் வந்து ஸ்டண்ட் பண்ணோன்னா பயங்கர ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து எல்லாமே ஞாபகத்தில். ஆகாஷ் கிட்ட கேளுங்க. பட் எப்படி நீங்கள் அது புல் ஆஃப் பண்ணீங்க? ஆமாம் சார் சொன்ன மாதிரி 2 days ட்ரைனிங் இருந்தது. ஓகே. அண்ட் வி ஷாட் த என்டையர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன் 3 days இல்லை சார், 3 days முடிச்சிட்டோம் ஆக்ஷன் சீக்வன்ஸ். சூப்பர் ஃபன். எனக்கு ஆக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் தான் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்ஷன். இது என்ன ஒரு சந்தோஷம், அடிக்கிறதுல சந்தோஷம், அடி வாங்குறதுல சந்தோஷம். ஆமா. ஸோ ட்ரைனிங் வாஸ் அமேசிங். தி டீம் சேஃப்டி வைஸ் நல்ல ஒரு சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க அண்ட் வெரி வெரி நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அந்த டைம்லைனுக்கு பர்ஃபெக்ட்லி ட்ரெயின் அண்ட் என்ஜாய் த ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஓகே. அண்ட் சார் லைக் தமிழ் டேரக்டர்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது ரைட்டர்ஸ் கூட கொலாபரேஷனுங்கிறது வந்து வெரி லிமிட்டடாக தான் இருக்குது.
பட் யூ ஹேவ் பீன் லைக் உங்களை ஸ்டார்டிங்லேருந்தே லைக் சுபாஷ் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, நீலன் எனக்கு நீலன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது அந்த கொலாபரேஷன் ஒரு டேரக்டருக்கு ஹவு மச் இம்பார்ட்டன்ட்? ஐ திங்க் சேஷகுல ஹேட் அ ரைட்டிங் Sandeep Srivastava who is my friend. கரெக்ட். ஸோ ஆல்வேஸ் ட்ராவல் வித் ரைட்டர்ஸில் அந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட் லைக் நீங்களும் ஸ்டாண்ட் அலோன் ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு படம் பண்ணுறது ஒரு விஷயம், அந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட் நடக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் என்ஹான்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? See, there are two things. First, I'm not a writer. First, you need to know that. Okay. But I write my scripts. இப்போ நான் எழுதுகிற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு கதை கொடுத்தீங்கன்னா யாருக்கும் ஒன்றுமே புரியாது, சத்தியமாக புரியாது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன் இஸ் திஸ், செகண்ட் சீன் இஸ் திஸ், ஒன் லைன் போட்டு ஒரு 6-7 பேஜஸ்க்கு ஒரு 1 லைன் ஃபுல்லாக எழுதிட்டு ஃபுல்லாக ஸ்டோரி, பிகாஸ் half the thing everything is ready in my head. நான் எப்படி ஷூட் பண்ண போகிறேன்ற லெவலுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் என் தலையில். ஸோ ஈவன் பிஃபோர் யூ கிவ் த ஸ்கிரிப்ட் ஆன் அ புக், ஐ கேன் நரேட் த என்டையர் ஸ்டோரி அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மில் ஐ கேன் நரேட் இட். பட் ஐம் நாட் அ ரைட்டர். கரெக்ட். ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இப்போ நான் ஸ்டோரி கிரியேட் பண்ணி நான் வந்து ஒரு கதை எப்படி போன ஸ்க்ரீன் பிளேலேருந்து எழுதுறதால ஐ டோன்ட் பிகம் அ ரைட்டர். ஸோ விச் ஐம் வெரி கிளியர் வித். ஐ ஆல்வேஸ் நீட் அ ரைட்டர் டு டிரான்ஸ்லேட் மை விஷன், என்னோட ஸ்டோரி, என்னோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஐ ஆல்வேஸ் நீட் அ ரைட்டர். பிகாஸ் எப்பயுமே நீங்கள் ரைட்டர் பார்த்தீங்கன்னா தே வில் ரைட் தி earth kisses the I mean the sky kisses the earth அப்படின்வாங்க. poetic பியூட்டிஃபுல்லாக எழுதுறாங்க. பட் only a director knows how to shoot it. Correct. Which is a horizon. ஒரு horizon is a earth, sky kissing the earth. So which is a horizon. So for example I'm telling you. Correct. So on the emotion depict பண்ணுறது this, I needed a script to be beautifully written, brought my vision on paper, so the other people understand what my vision is and everything. And a writer is always needed for any script. Writing and directing is two separate. இது மட்டும் என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும். Writing is an art by itself. Directing is always an art by itself. பட் ஆனால் பிஸ்னஸில் ஒரு ப்ரொடியூசர் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. லைக் நிறைய ப்ரொடியூசர்ஸ் லைக் நீங்கள் இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ திங்க் உங்கள் ஓன் ப்ரொடக்ஷன், தட் இஸ் என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் கிடையாது. செகண்ட் ஃபிலிமும் என் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஓகே. செகண்ட் ஃபிலிம்ல நீங்கெல்லாம் கேட்கவே கூடாது ஆக்சுவலா. அதாவது நான் வந்து உயிரை சைன் பண்ணி கொடுத்தேன், ஏதாவது தப்பாச்சுன்னா எதை நான் சம்பாரிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு. இட்ஸ் a risk. ஏன்னா எனக்கு வந்து I was 24 years old. கரெக்ட். 24 வயசு என்னமோ. எங்க அப்பா என்ன திட்டினது எனக்கு தான் தெரியும். உன்னை யாரா போய் சைன் பண்ணிட்டு வர சொன்னது அப்படின்னு. பட் தட்ஸ் beg, borrow, steal, you wanted to make a film. So it's not my production. It is ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஓகே சார். பட் ஆனால் மார்க்கெட்டில் லைக் ஒரு டேரக்டர் இன்னைக்கு போய் ஒரு படம் சொல்கிறப்போ ஸ்டோரி இருந்தால் வாங்க அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் ஆர் பிகமிங் டைரக்டர்ஸ். நீங்கள் சொன்ன விஷயம் தான், ரெண்டு விஷயம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் அது சம்பவம் நம்ம இண்டஸ்ட்ரியில் மெர்ஜ் ஆகி வர மாதிரி இருக்குது. இல்லை அது கரெக்ட் ஆக்சுவலாங்க. பிகாஸ் இப்போ கதை இருந்தால் நீங்கள் டைரக்டர். கரெக்ட். அண்ட் இட் இஸ் சி நீங்கள் டைரக்ட் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த லாஜிக் வந்து யார் வேணாலும் டைரக்ட் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் டைரக்ட் பண்ணலாம் ஒரு படத்தை, நாளைக்கு இவர் டைரக்ட் பண்ணலாம், இவங்களோட எனிபடி கேன் மேக் அ ஃபில்ம். இட்ஸ் நாட் தட் நோபடி கேன் மேக் அ ஃபில்ம். பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் how well you understand the craft, how well you understand the skill set to direct a film. Inga da eppume it makes a difference. Okay, and I feel most your producers or your writers and your directors, there's nothing wrong in collaborating with writers, nothing wrong. You will actually make a better film. ஏன்னா என்னைக்குமே ஒரு நல்ல ரைட்டர் வந்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகணுன்றதுக்கு இதுவே கிடையாது. என்னைக்குமே ஒரு நல்ல டைரக்டர் நல்ல ரைட்டர் ஆகணுன்றது லாஜிக்கே கிடையாது ஆக்சுவலாக. இதே நீங்கள் வந்து ஒரு நல்ல ரைட்டர் கிட்ட அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட கொடுக்கும்போது அதோட படத்தோட குவாலிட்டி அண்ட் ரிசல்ட்டே வேற. ஸோ இட் ஆல்வேஸ் இஸ் 3 செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ் விச் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த நாலேஜ் கண்டிப்பாக மாறும் டெஃபினட்டாகவே ரைட்டர்ஸ்க்கு. இன்னும் இங்கே முதல்ல இருந்துச்சு, சுஜாதா சார் இருக்கும்போது, பாலகுமரன் சார் இருக்கும்போது, when those legends were there, it was there one of my favorite. Sujata sir and Balakumaran sir is one of my favorites. So there is a difference between these things. Definitely இருக்கணும் அப்படி. And you were supposed to do a script of, novel of Balakumaran sir இல்லை? இல்லை, நாவல் ஆஃப் பாலகுமரன் சார் கிடையாது. தட் வாஸ் இஸ் லேட்டஸ்ட் ஸ்டேஜ். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து நல்லா அதெல்லாம் எழுத மாட்டேன், போடா யாருக்கும் எழுத மாட்டேன் அப்படின்ட்டாரு அவர். பிகாஸ் ஐ திங்க் ஹீஸ் ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ. ஸோ கிட்டத்தட்ட தென் ஹிஸ் சன் சூர்யா பாலகுமரன் வந்து அப்பா இஸ் அ வெரி நைஸ் கைன்னு போய் என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி தென் ஐ வென்ட் டு மீட் ஹிம். நான் வந்து எனக்கு ஒரு ரிசர்ச் ஒர்க் போயிருந்தேன். ரிசர்ச் ஒர்க் போயிட்டு ஐ லேண்டட் அப் ரைட்டிங் another ஸ்கிரிப்ட். ஸோ ரெண்டு பேரும் நான் ஒரு 9 months ஆஃப் எடுத்தேன். நான் கோயில் கோலா சுற்றிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. ஃபுல்லாக கோயில் படிச்சுக்கிட்டு அப்போ 9 months படத்தெல்லாம் விட்டேன். நான் படம் பண்ணுறதுலாம் பாலகுமரன் சாரோட சுற்றிட்டு எல்லாம் கோயிலும் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு காலகட்டம் அது. ஓகே. பட் அந்த ஸ்கிரிப்ட் இன்னுமே இன்னும் இருக்கு ஆக்சுவலாக. ப்ராபப்ளி ஐ மேக் இட் அட் சம் பாயிண்ட்.
that time I'm because அதோட visual spectacle இன்னும் என்னோட ஹெட்ல இருக்கு. So probably I'll make it at some point. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல லைக் அது சொல்லியிருந்தாங்க லைக் அஜித் சார் கூட நீங்க படம் பண்றதா இருந்தது, அது சேம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு. எப்பயுமே நம்ம ஒரு வால் மைண்ட்ல வச்சுட்டு இருப்போம்ல, அது எப்பயுமே தலையில மைண்ட்ல வச்சுட்டு எழுதிட்டு Okay. யாரை வச்சு பண்றதுன்றது வேற கதை. ஓகே, பட் அது வந்து அப்படிதான் இருந்தது. ஓகே. அண்ட் ப்ரோ, நீ இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஐ சா இன் சம் இன்டர்வியூ லைக் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, லைக் அது ரொம்ப நேச்சுரலாக ஆக்ஷன் பற்றி அவர் சொல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு இந்த மாதிரி லைக் ரொமான்டிக்ஸ் மீன் சீன் பண்ணும்போது வாஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த மாதிரியா? டிஃபிகல்ட் இல்லைங்க, இட் வாஸ் வெரி நியூ டு மீ. ஓகே, ஆகாஷ் உண்மையா சொல்லிடு. ஆகாஷ் உண்மையா சொல்லிடு. பயங்கர அது ஒரு சேலஞ்ச், வெரி ஷை கையா. ஆமா, சோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. அதுக்கு ஹெல்ப் மீ a lot with that. ஏன்னா அவங்க தான் வந்து ஐஸ் பிரேக் பண்ணாங்க. ஐஸ் எப்படி பிரேக் பண்ண? ஆகாஷ் பிஃபோர் யூ ஃபினிஷ் உன்னே ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தில் வந்து ஹீஸ் த பாய், அவங்க வந்து இது ரியல் லைஃப்ல வந்து அதித்தி யூஸ் டு பி த பாய் டெலிங் ஓகே யூ கேன் ரொமான்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பட் ஆஃப்டர் தட் அதித்தி மேட் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் இனஃப். ஆமாம், சார் சொன்ன மாதிரி தான். அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு அதித்தி ஃபார் தட். அப்புறம் என் கேரக்டரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோவா துருதுருவா இருக்க மாட்டேன் ரியல் லைஃப்ல. நான் இதில் பண்ணது வந்து ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது, அவ்வளோதான். பட் ஐ குட் அடாப்ட் டு இட் த்ரூ சர்ஸ் கைடன்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே ஒரு ஆன்சம்பிள் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க, லைக் ப்ரொஃபஸர் இருக்காங்க, மேம் இருக்காங்க, அண்ட் லைக் சீசன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது அது வந்து ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு வந்து ஒரு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. லைக் ஹவ் இட் வாஸ் லைக் சேலஞ்சிங்காக இல்லை, சூப்பர். அது ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கெயின் அவுட் ஆஃப் இட். சீயிங் சீனியர் ஆர்டிஸ்ட் ஆக்ட், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டேக் அவே. ஏன்னா சரத் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல்ஸ் சரத் சார் இருக்குது. அவங்களுக்கு புஷ்பமானுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல். ஒரு வீட்டுக்குள்ள சரத் சாருக்கு அவ்வளோ டைலாக் இருக்காது, ஆனால் அவரோட பார்வை, அவரோட எப்படி சொல்கிறது, அந்த ஆரா இருக்குல்ல, அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி நிறைய அப்சர்வ் பண்ணேன். அண்ட் பிஃபோர் த ஷார்ட் அவங்க ப்ரிப்ரேஷன்ஸு அதெல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணிருந்தேன். ஸோ தட் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் நம்ம லக்கி இனஃப் டு ஒர்க் வித் சச் சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லைங்க ஃபர்ஸ்ட் படத்துக்கு. கரெக்ட். அண்ட் சார் லைக் நீங்கள் இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தீங்க பேசும்போது மோர் தென் ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் ஐ குட் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வி குட் ஃபீல் தட் ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நேசிப்பாயோட அந்த ஐ திங்க் லான்ச்சுக்கு நயன்தாரா வந்திருந்தாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் ஆர்யா கூட நீங்கள் யூ ஹேவ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். ஐ திங்க் அஜித் சாருமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேக் டு பேக் யூஸ் பண்ண ஒரு டேரக்டர், லைக் ஒர்க் பண்ண டேரக்டர்னே நீங்கன்னு சொல்லலாம். நான் 2 படம் தாங்க பண்ணீங்க, அதுக்கப்புறம் எங்களால் பண்ண முடியல. பட் பேக் டு பேக் ஹி ஒர்க். ஸோ அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மாதிரி, லைக் அஜித் சார், நயன் மேம், ஆர்யா, லைக் இல்லைங்க. என்ன ஒன்றா, இப்போ ஆகாஷ் இஸ் மோர் ஃபேமிலி. ஸோ அதே மாதிரி நயன் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஃபேமிலி டு அஸ். அது பில்லாலேருந்து ஈவன் தோ வி ஸ்டார்டட்ல படம் பண்ணுறோமோ படம் பண்ணலையோ அஜித் சரோட இருக்கும்போது, ஸோ இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஃபேமிலி ஆக்சுவலாக. பிகாஸ் தேர் ஆர் சர்டன் பீப்புள் ஹூ ஆர் வெரி க்ளோஸ் டு. ஏன்னா அவங்க ரொம்ப ரியலாக இருப்பாங்க. ஓகே, அது சினிமாத்தனமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாமா, வேற மாதிரி ஒரு டேர்ம் ஒன்று. அது டேர்ம் நான் எப்பயுமே பேச மாட்டேன். ஓகே, பட் சம்டைம்ஸ் தே வெரி ரியல். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு மூஞ்சிக்கு நேராக பேசுகிறவங்க கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ நாள் க்ளோஸாக இருக்கலாம், அது எவ்வளோ பெட்டர் ஆக்சுவலாக. 10 பேரை பற்றி யோசிச்சுட்டு பேசுகிறவங்க கிட்டலாம் இருக்கவே முடியாது. யூ கான்ட் பி லைக் தட், பிகாஸ் ஐ எம் ஆன் த ஃபேஸ். ஓகே. ஸோ நான் வந்து க்ரௌட் எனக்கு ஜெனரலாக செட் ஆகுது. ஐ கேன் சென்ஸ் பீப்புள் இஃப் தேர் ரியலி ஜென்வின்லி நைஸ், ஐ கெட் வெரி க்ளோஸ் டு தம். ஸோ ஆகாஷ் லைக் தட் இஸ் வெரி க்ளோஸ் ஃபேமிலி. ஆகாஷ் ஸ்னேஹாலாம் அதே மாதிரி நயன் இஸ் ஃபேமிலி டு மீ. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வி டோன்ட் மீட் ரெகுலர்லி, பட் வி ஸ்பீக். ஆனால் பேசும்போது கூட வி நெவர் ஸ்பீக் அபவுட் ஃபில்ம்ஸ். ஓகே. அதை தவிர ஃப்ளைட்ஸ் பற்றி, கார்ஸ் பற்றி, மற்ற விஷயங்கள் பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருப்போம் ஆக்சுவலி, விச் இஸ் அ வெரி ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்றைக்குமே நான் வைக்கவே மாட்டேன். ஓகே. ஐ நெவர் கீப் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். When you're free, we will work. When I'm free, we will work. Whenever you want to work, I will always make a film for you. அது என்றைக்குமே இருக்குமே தவிர வாங்க நம்ம அடுத்தது பண்ணலாம், இது பண்ணலான்றது நான் யார்கிட்டையும் கேட்டதில்லும் கேட்டதே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் கீப்பிங் அ வெரி ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது இட்ஸ் பெட்டர் டு ஆல்வேஸ் மெயின்டைன் தட் வே. ஸோ யூ கீப் ப்ரொஃபஷனல் செப்பரேட்லி அண்ட் யுவர் பர்சனல் செப்பரேட்லி. ஸோ இப்போ ரேசிங் போயிருக்காரு அவர். ஸோ அதுக்கு முன்னாடி கூட பேசும்போது போகிறதுக்கு முன்னாடி we were only speaking about that. Okay. Nothing about films. No, nothing about films, and I like it like that. So because that's a respect that you give and that's a bonding that you have. என்னைக்குமே ஒரு சில பேர் கிட்ட தான் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் they become part of your family. பிகாஸ் எனக்கு எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். க்ரௌட் எனக்கு செட் ஆகாது சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. எவ்ரிதிங் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. எல்லாமே எனக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் தப்பான ப்ரொஃபஷனில் இருக்கேன். ஸோ ஐ லைக் டு பி அலோன் அண்ட் வித் அ வெரி ஸ்மால் க்ளோஸ் சர்க்கிள். ஸோ தேர் ஆல் பார்ட் ஆஃப் இட். ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் ஆர்யா பற்றி பேசும்போது ஆரம்பமில் வந்து ஹீ பிளேட் லைக் ஒரு கேரக்டர் தான்.
அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதான் கேட்க இப்போ கூட ஃபோட்டோ என்ன மச்சான், நம்ம படம் வச்சு என்ன மச்சான், அடுத்து நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று 4 படம் மூஞ்சில் பார்த்துருந்தேன் கேமரா முன்னாடி, திருப்பி அப்படியே திருப்பி பார்க்குறது, இது பார்த்துட்டு திருப்பி ஃபோன் அடிப்பான். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் லைக் யூ ஆல்வேஸ் வேல்யூ ஃப்ரெண்ட்ஷிப் மோர் தென் இந்த சினிமா அந்த விஷயங்கள்லாம். ஏன் படம் வேறங்க, படமும் இதுவும் நீங்கள் பிரிச்சுணும் எப்பயுமே. இப்போ அதுதான் நானும் என் தம்பியும் அப்படி தான் இருப்போம் ஆக்சுவலாக. ஸோ வி ஆர் சிப்ளிங்ஸ், ரொம்ப பிரதர்ஸாக இருக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனலி லெட்ஸ் புட் இட் செப்பரேட்லி. வென் யூ கீப்பிங் இட் லைக் தட் நோ இட் பிகம்ஸ் மோர் ஹெல்தியர். ஓகே. அண்ட் இப்போ நம்ம ரைட்டர் டேரக்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு பேசிக் ஐடியா ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைட்டர் உள்ளே வரும்போது அது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் நடக்கும்ல? லைக் அவர் ஒரு இன்புட்ஸ் கொடுத்தா கூட அது ஸ்டோரியிலேருந்து டிவியேட் ஆகுதுங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் லைக் அந்த டிசிஷனுக்கு அது கூட நல்லா இருக்கே அப்படின்னு போகிற மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் அது நிறைய சண்டை வரும். நிறைய சண்டை வரும் ஆக்சுவலாக. ஒன்று ரைட்டர் கோச்சிங் டேஞ்ச் போயிடுவார், இல்லை நான் கோச்சிங் டேஞ்ச் போயிடுவார், இல்லை நிறைய நடக்கும் ஆக்சுவலாக. யூ ஜஸ்ட் டாக்கிங் ஆன், யூ கேன் ஜஸ்ட் டவுன், பிகாஸ் தே வில் கம் அப் வித் சம்திங் விச் யூ மைட் நாட் திங்க். அதுதான் ட்ரூத். ஓகே. நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். நம்மளை கரெக்டாக இது அந்த விஷயத்தை நம்ம இப்போ ஒரு விஷயத்தை இந்த சீக்வன்ஸை இப்படி மாற்றலாம் கதையிலே மாற்றும் போது, அப்போ நமக்கு வந்து ஏன் இதை மாற்றுறீங்க நீங்கள், ஏன்னா மென்டலாக நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பேன், இல்லை அது மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, பட் பிஃபோர் யூ டேக் தட் டெசிஷன் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஆர் சேயிங் இட். அப்போது இந்த சீக்வன்ஸ் எப்படி மாற்றலான்னா இதோட இம்பேக்ட் வந்து இங்கே மாறும்போது இதோட இம்பேக்ட் வந்து உங்களுக்கு இப்படி டேர்ன் ஆகும்போது உங்களோட கிளைமேக்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேல் ஆல்வேஸ் பி அ ரூட். சும்மா அவன் மாற்றுறது கிடையாது. கரெக்டா. ஸோ அப்போ அதோட டு பிளான் யூ ஹேவ் டு கோ பேக் அண்ட் பிளான்ட் சம்திங் இன் பிட்வீன். அப்போது நீங்கள் இந்த கிராஃபை டிஸ்கஸ் பண்ணோம், இதை டிஸ்கஸ் பண்ணி இது உங்களோட விஷன் மாறாமல் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி அக்செப்ட் இட். ஏன்னா அந்த விஷயங்கள் எப்பவுமே ரைட்டர்ஸ் கிட்ட வரும்போது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். This is where you really need them. Writer, yeah. This is where the collaboration really works. And I should be open. நம்ம வந்து ஓப்பனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், then you will be able to see that thing and you will accept it. Okay. And bro, like இப்போ நீங்கள் ஃபிலிம் ஸ்கூல் போனீங்க, எல்லா விஷயமே சொன்னீங்க. ஆஃப்டர் விஷ்ணுவர்தன் ஒர்க் வித் விஷ்ணுவர்தன், லைக் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது சினிமாவில் உங்களுக்கு தெரியுது? ஓகே, இதெல்லாம் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் புக்காக உனக்கு கற்றுக்கிட்டேன், பட் அது ப்ராக்டிக்கலாக when I work with them, இந்த விஷயம்லாம் எனக்கு வந்து புதுசாக இருந்தது அண்ட் ஐ கம்ப்ளீட்லி சேஞ்ச். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் விழுது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் விஷ்ணுவர்தன் சார். என்னால் சில இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியல. என் உடம்புனால என் பர்சனாலிட்டினால எல்லாம் பண்ண முடியும் எனக்கே தெரியாது. தட் ஆல் இஸ் வெரி நியூ டு மீ. அந்த சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம் எல்லாமே சார் சொல்லும் போது, இல்லை நீ ஓப்பன் அப் ஆகும்போது சிலது ஐ எம் நோட்டிசிங் அபவுட் மை செல்ஃப். அதான் எனக்கே வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் ஆல் தீஸ் இயர்ஸ் நான் அதெல்லாம் பண்ணதில்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் அபவுட் த என்டையர் சினிமா, த ப்ராசஸ் ஆஃப் ஷூட்டிங் எல்லாமே, என்டையர் ப்ராசஸ், இட் வாஸ் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறையா கற்றுக்கிட்டாங்க. ஐ டேக் என்டையர் ஆல் த மெமரிஸ், என்டையர் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் எல்லாமே த்ரூ மை லைஃப் இட் ஆல்வேஸ் பி தேர் வித் மீ. அனதர் திங், ஒரு விஷயம் உங்கள் ஃபிலிம்ஸில் நோட்டீஸ் பண்ணது வந்து ஒரு ஹியூமராக இருந்தால் கூட அது ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக இருக்கும், அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் ஆன மாதிரி. அது ஆக்சுவலி என்ஜாயபுளாக இருக்கும். உங்களை வந்து லைக் இன் யுவர் ஃபேஸ் ஹியூமருங்கிற மாதிரி இல்லாமல் அது அந்த ஸ்கிரிப்டோடய ஒரு விஷயம் ட்ராவல் ஆகும். அண்ட் அனதர் திங் வந்து எமோஷன்ஸ் கூட நீங்கள் வந்து அதை பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆடியன்ஸ் வந்து அலோனோண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வைக்க மாட்டீங்க, பட் அந்த எமோஷன் நமக்கு வந்து பாஸ் ஆன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்ட்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் அஸ் அ டேரக்டராகவுமே இது இவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிறது. இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஃபில்ம். இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஃபில்ம். நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷனல் இது வரைக்கும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணல. அதாவது இல்லைப்பா ஆகாஷ் வந்து கொஞ்சம் புதுசு, ஆதித்யா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, ஸோ இந்த சீக்வன்ஸை நம்ம கொஞ்சம் அந்த கேல்குலேஷனுக்கு இடமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ I had given them full loaded emotions or full loaded sequences to perform. ஏன்னா நான் இதை மைண்டில் வச்சேன்னா என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், உனக்கு வேறு வழியே இல்லை ஆக்சுவலாக. யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம், தென் யூ ஹாவ் டு பிரேக் அது. அண்ட் எனக்கு ஒரு கட்டத்தில் நம்ம இந்த படத்தோட கரு வந்து ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும் சீனில் ஷூட் பண்ணும்போது. அந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா அப்போ எனக்கு தெரியும், அப்போ நீங்கள் இந்த ஃபுல் படத்துக்கு நீங்கள் போட்ட எஃபர்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றது அந்த ஒரு ஷாட்டில் தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு ஷாட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 2 பேரும் எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஓகே, கண்ணு கலங்கும் போது தான் எனக்கு பயங்கர ரிலாக்ஸ் ஆனேன் நான் இவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஏன்னா ஃபுல் படத்தோட கோர் வந்து அந்த ஒரு ஷாட்டில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க லைவில். அப்போ அந்த ஷாட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகும்போது எனக்கு அப்போ தான் ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2 பேரும். இட் இஸ் டிஃபிகல்ட்டுங்க ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஃபில்ம். நீங்கள் எப்பயுமே நின்று ஸ்டைலாக நின்று அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணலாம், பட் டு பிரேக் அண்ட் டு பெர்ஃபார்ம் ஓப்பன்ன்றது ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்.
and he has actually done it. So which I should like really give it to Akash. And Aditi, you'll be seeing her really perform. She's not a glam doll. Adana I wanted Aditi who's looking very real. Correct. You know, a glam doll mari pack panna padata actually. So she looked very real and pretty in the film. So that's how you play it. Okay. And Vishnu Vardhan sir films இருந்தாலும் Nesipaya இருந்தாலும் without talking about even I can't அதை தாண்டி போக அந்த பையனை பத்தி பேசாதீங்க. ஓகே. அந்த பையனை பத்தி ப்ளீஸ் பேசாதீங்க நீங்க. ஏன்னா அந்த பையனை அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ டார்ச்சரும் பண்ணுவான் அந்த பையன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேட்டு தொலைங்க அந்த பையனை பத்தி. ஓகே. இப்போ லைக் சோஷியல் மீடியாலாம் வந்து அவருக்கான ஒரு சாங்ஸ் வந்து இந்த படத்தில் தான் கிடைச்சிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். அவரோட சாங்ஸ் வந்து அந்த அந்த டேரக்டருமே அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்ததுனால தான் அது வந்திருக்கு அப்படின்னு லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது பேசினாரா யுவன் சார்? லைக் ஏன்னா லைக் சாங்ஸ் வந்து பயங்கர ரிசப்ஷன் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் அவரோட ஃபேன்ஸும் சரி, இவ்வளோ தூரம் லைக் இவ்வளோ நாளாக வந்து யுவன் சாரோட ஒர்க் ஃபாலோ பண்ணவங்களும் சரி, இதுதான் யுவன் சாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசுகிறாங்க. இல்லைங்க, நான் வந்து எப்பயுமே அது மாதிரி பிளான் பண்ணது கிடையாது. பிளான் பண்ணி அந்த பையனை வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்குள்ளேயே நான் பண்ணுற பாடு இருக்கே, செத்து சுண்ணாம்பேடுவேன் நான். ஆக்சுவலாக இது ஓப்பனாகவே சொல்ல. அண்ட் ஐ லவ் தட் பாய் ஸோ மச். ஓகே. ஐ லவ் தட் பாய் ஸோ மச் ஆக்சுவலாக. ஏன்னு என்னதான் பண்ணல திருப்பி நான் யுவன் கிட்ட தான் போவேன். ஏன்னா தட் பாய் டெலிவர்ஸ். இப்போ யுவன் நீங்கள் வந்து டெலிவர் பண்ணல யுவன், இந்த படத்தில் வந்து யுவன் நீங்கள் வந்து டெலிவர் பண்ணுறீங்க யுவன் அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா எப்பயுமே எனக்கு வந்து மெலடினா ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் தான் மியூசிக்கலாகவே. நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். யுவன் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் எனக்கு மெலடி தான் வேணும் யுவன். இதுதான் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணிட்டு போகிறது. யுவன் இந்த இடத்துல ஒரு ஐட்டம் சாங் வேணும், யுவன் இந்த இடத்துல ஒரு இவங்க 2 பேர் பாடுற மாதிரி வேணும்னா. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்பமாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாமே மேல் வாய்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் எமோஷன். ஒரே ஒரு சாங் மட்டும் தான் ஃபீமேல் வாய்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஒன்று வந்து கோரஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் தி ஆல்பம் இஸ். என்ன கதைக்கு தேவையோ அது மட்டும் தான். ஸோ யுவன் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது பண்ணலாம் யுவன் அப்படின்றது வந்து பேச்சே கிடையாது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ண போய் தான் எப்பயுமே நம்ம சொதப்போம். எப்பயுமே அது நேச்சுரலாக எனக்கு பார்த்தது ஆக்சுவலாக. ஸோ என்ன தேவையோ அது மட்டும் பண்ணால் போதும்னும் போது த மெலடி கம்ஸ். ஆனால் யுவன் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, யுவன் வந்து பழைய மெலடி மாதிரி வந்திருக்காரு, திருப்பி வந்திருக்காரு, அதெல்லாம் வந்திருக்காரு. யுவன் எங்கேயுமே போகல. யுவன் எங்கேயுமே போகல. என்றைக்குமே யுவன் சங்கர் ராஜா வில் பி யுவன் சங்கர் ராஜா. அது யாருமே மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் ஒன்லி யுவன் ஹஸ் காட் தட் மெலடி விச் வில் லிவ் அட்லீஸ்ட் ஃபார் ஆஃப்டர் 5-10 years ஆக்சுவலி. அந்த பையனை எனக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானோ அவ்வளோ அந்த பையனை பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஹீ வில் ஆல்வேஸ் டெலிவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா இஃப் ஐ டோன்ட் பிலீவ் இன் யூ, நீங்கள் டெலிவர் பண்ண மாட்டீங்க. ஸோ ஐ பிலீவ் இன் ஹிம், ஸோ ஹி வில் டெலிவர். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் யுவன், ஸோ அது எப்படி? ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் யுவன் ஆக்சுவலி இது ஐ வுட் சே டெஸ்டினி. இது கூட சொல்லுவேன். ஏன்னா இனிஷியலாக அப்பாவோட படம் இளையராஜா சார் தான். He got launched. My father got launched with இளையராஜா சார் music. My brother got launched with யுவன் சார் 2000 பானகத்தடி. இப்போ அதே வந்து எனக்கு யுவன் சார் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். அந்த ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம். இது மேலே என்னங்க கேட்கறது இல்லைங்க. ஸோ தட் யுவன் சார் இஸ் கிவன் சச் மெலடியஸ் சாங்ஸ். ஸோ வெரி வெரி ஹாப்பி. இப்போ ஆயிடுச்சு காம்பினேஷன். இப்போ யுவன் சங்கர் ராஜா ஆகாஷ் முரளிதரன் காம்பினேஷன் ஆயிடுச்சு. ஃபிலிம் ரிலீஸ்க்கு அப்புறம் லைக் மேபி நீங்க ஆரியா கூட கொலாபரேட் பண்ண மாதிரி again and again you have to collaborate. No, I'm definitely working with him again. என்ன இருந்தாலும் ஆகாஷ் I'll definitely either I'll produce or I'll make a film with him again. Super. On that note, thank you so much for your time. Thank you so much. Thank you, brother. Thank you.